நாம் இந்த வசனத்தின் அடிப்படையிலிருந்து நாம் இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக சபைக்கு உபத்திரவம் என்பது இந்த கடைசி காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இருக்குது. அதாவது சபை உபத்திரவத்தில் தான் ஆரம்பிச்சிச்சே. இப்போ நம்முடைய ஆண்டவர் கல்வாரியில் தான் சபை ஆரம்பிக்குது. நம்முடைய ஆண்டவருடைய விழாவில் தான் குத்துறாங்க. அது ஒரு ஞானார்த்தம் என்னென்னா, ஏன் விழாவில் குத்தப்பட்டதுன்னா, அங்கே தான் மணவாட்டி சபையை ஆண்டவர் எடுக்கிறார். முதலாம் ஆதாமுடைய விழாவில் குத்தி ஏவாளை எடுத்தது போல இயேசு கிறிஸ்துனுடைய விழாவில் குத்தும் போது புதிய ஏற்பாட்டு சபை பிறக்கிறது. அங்கே தான் ஆண்டவர் எடுக்கிறாரு. ஸோ நம்முடைய புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்கும் போதே உபத்திரவத்தில் ஆரம்பிக்குது. இப்போ ஆதாமுடைய ஆரம்பம் மகிழ்ச்சி, ஏதேன்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். இயேசுடைய ஆரம்பம் கெத்சமனே. கெத்சமனே அப்படின்னு சொன்னால் ஆலையில் ஒலிவ பழம் பிழிகிற இடம்னு அர்த்தம். பிழிகிற மாதிரி அங்கே அவர் பிழிகிறாங்க, அதனால தான் அவர் அங்கே போனார். ஸோ நம்மளது ஆரம்பமே உபத்திரவத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த உபத்திரவம் என்பது சபைக்கான கடைசி கால அடையாளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அல்ல அடையாளம். கடைசி காலத்தில் சபை எல்லா காலத்திலும் உபத்திரவத்தை சந்திருக்குது. முதல்ல ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு, அப்புறம் அப்போஸ்தலர்களுக்கு, அப்புறம் ரோமர்கள் கையில், அதுக்கப்புறம் 10 ரோம ராஜாக்கள் கையில், வெரி ஒர்ஸ்ட் டேஸ் அதெல்லாம். அதற்கு பிறகு பார்ப்பரசர் கையில், அதற்கு பிறகு கம்யூனிசம், நாசிசம், ஃபேசிசம், மற்ற மதங்கள், இப்படி எல்லாத்தையும் சந்திச்சு நம்ம இப்போ வந்திருக்கிறோம். ஸோ உபத்திரவம் என்பது சபைக்கு புதிதானவைகள் அல்ல. கடைசி காலத்தில் என்ன வரும் அப்படின்னு கேட்டால், இப்போது ஆன்டி கிரைஸ்டோடைய பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த ஆன்டி கிரைஸ்டோடைய 7 ஆண்டு காலம் உபத்திரவ காலம் அப்படின்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த உபத்திரவம் என்பது சரீர பிரகாரமான உபத்திரவத்தை குறித்து தான் நம்ம பேசுகிறோம்னு நினைக்கிறாங்க. சரீர பிரகாரமான உபத்திரவத்தில் சபை நிற்கும், ஸ்ட்ராங்காக நிற்கும். அடிக்க தான் சபை ஸ்ட்ராங் ஆகும். அதனால் அந்த உபத்திரவத்தை குறித்து அங்கே சொல்லப்படவே இல்லை. சரீர பிரகாரமாயும் உபத்திரவம் இருக்கும். ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது ஆவிக்குரிய உபத்திரவம் தான் நமக்கு. இப்போ நீங்கள் 7 சபைகளுக்கு எழுதும் போது கூட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிபுலேஷன் இருக்குது. அதை பற்றி தான் ஆண்டவர் அதிகமாக எழுதுறாரு. இப்போ இந்த இடத்துல பவுல் சொல்கிறார் இல்லையா, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். மந்தைங்கிறது சபை, சபையை தப்ப விடாத ஓநாய்கள். ஓநாய் என்பதற்கு என்ன விளக்கம்னா கள்ள உபதேசம், டாக்ட்ரினல் வைஸ். ஸோ சபைகளுக்கு இருக்கிறதுலேயே மிகப்பெரியதான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், இந்த டாக்ட்ரின், உபதேசம். எனக்கு ஆரம்பத்தில் எங்கள் ஊழியர்கள் சொல்லி கொடுத்தது என்னன்னா, எதில் விழுந்தவனையும் தூக்க முடியும், உபதேசத்தில் விழுந்தவனை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உபதேசம் என்பது ஒரு விதமான பிசாசினுடைய தந்திரம், பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம். இப்போ ஆண்டவர் ஒரு உபதேசத்தை ஏதேனில் கொடுக்கிறார், ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்? இது நீ சாப்பிடாத அப்படிங்கிறது பிரமாணம், மற்றதை சாப்பிடு, அது பிரமாணம். இப்போ ஆதாம் எதை சாப்பிட வேணான்னு ஆண்டவர் சொன்னாரோ அதை சாப்பிட்டாரு. ஏன் சாப்பிட்டாரு? சர்பத்தினுடைய உபதேசம். புசிக்கும் நாளே நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு அவன் சொன்னான். அந்த உபதேசத்துக்கு அவர் கீழ்ப்படுகிறாரு. முதல் சபை வீழ்ச்சி அடைகிறது. ஸோ இதான் விஷயம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் சபைக்குள்ள உபதேசம் வரும், பக்க வழியாய் நுழையும். இப்போ இவர் இங்கே பவுல் என்ன எழுதுறாரு பாருங்க, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். பக்க வழியாய் உள்ளே நுழைகிறவங்கன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் இப்படி கள்ள போதகர்கள் பக்க வழியாய் நுழைவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ சபைக்குரிய உபதேச கோளாறுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ சரியான உபதேசத்துக்கு அகைன்ஸ்டா நிறைய உபதேசங்கள் இருக்கு. வெளியரங்கமாக நமக்கு தெரிஞ்ச நிறைய உபதேசங்கள் இருக்கு. உதாரணமாக ஒன்லி ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்து மட்டுமே பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அது ஒரு உபதேசம். இன்னொரு உபதேசம் இருக்கு, ஜெகோவா விட்னஸ். அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குமாரன்னு கூட ஒத்துப்பாங்க, தேவன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்போ இன்னொன்று இருக்கு, அந்த பேர் எனக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் இல்லை. அப்போ ரீசெண்டாக என்னை சந்திக்க வந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் சபை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிதாவும் குமாரனும் இப்போ பரலோகத்தில் இருக்காங்க, இப்போ அவங்க இங்கே கிடையாது, இங்கே வெறும் பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வெளியரங்கமாக நமக்கு தெரிஞ்ச உபதேசங்கள். மார்மன்ஸ் இருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி நிறைய உபதேசங்கள் நமக்கு தெரிஞ்சது இருக்குது. இப்போ நமக்கு தெரியாத சில உபதேசங்களை இப்போ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பைபிளில் கொடுத்துருக்கிற உபதேசம்.
அது சபைக்கு வரும்னு பைபிள் சொல்லுது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கடைசி காலத்தில் சபைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு. இப்பவும் சொல்றேன், சபைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ உதாரணமாக தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது கடைசி காலத்தில் சபைக்கு விரோதமாக எழும்பி வருகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1-2 அவர் சொல்றார். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியும் மனுஷர்கள் தற்பிரியராயும். இந்த 2, 3, 4, 5 வசனத்தில் இருக்கிறத நீங்க அப்புறமா படிச்சு பாருங்க. இன்னைக்கு இதை வச்சுட்டு நீங்க ஒரு தனி பைபிள் ஸ்டடியே எடுக்கலாம் 1 வருஷத்துக்கு. இப்போ நீங்கள் இதில் வச்சுக்கிட்டு அப்படியே தனி பைபிள் ஸ்டடி எடுக்கலாம். அதாவது 2 தீமோத்தேயு 3, 1, 2, 3, 4, 5 வசனத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். தற்பிரியம் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா செல்ஃபி, தனக்குத்தானே பிரியம், எல்லா கோணத்தில் எடுக்கிறது. அதுக்கடுத்து பணப்பிரியராய், அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல விரும்பாம, மிக முக்கியமாக சபைக்கு சொல்லப்படுகிற பிரச்சனை என்ன? மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் என்று வேதம் சொல்லுது. அந்த மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, 7 சபைகள் இருக்கு வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில். இந்த குறிப்பா 7 சபைகளில் 3 விதமான உபதேச கோளாறுகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். சபைக்கு விரோதமாக எழும்பி வரும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அந்த 3 விதமான உபதேசங்களை குறித்து தான் நான் உங்கள் மத்தியில் இன்னைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். என்ன 3 விதமான உபதேசம், எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. எபேசு சபை நிக்கோலாய் மதஸ்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிக்கோலாய் மதஸ்தாரோடைய உபதேசத்தை அது வெறுக்கிறது, கிரியைகளை. ஆனா அதே காலத்தில் பெர்கமு சபை, 3வது சபை பெர்கமு, 15வது வசனம், 2:15 வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் 2:15. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் முன்னெடுத்தல் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். எபேசுல கர்த்தர் வெறுக்கிற ஒரு உபதேசம், அதை எபேசுவும் வெறுக்குது. அவங்களும் அந்த உபதேசத்தை கடிஞ்சு கொள்றாங்க. ஆனா 3வது சபை பெர்கமுல பார்த்தா அந்த உபதேசம் வந்துருச்சு. ஸ்டில் கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் இன்னும் அந்த உபதேசத்தை வெறுக்கிறாரு. ஆனா எபேசுக்குள்ள வெறுக்கப்பட்ட அந்த உபதேசம், நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம் எங்க வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பெர்கமுக்குள்ள வந்துருச்சு. இந்த உபதேசத்தை பத்தி பார்க்க முன்னாடி நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கள்ள உபதேசம் என்பது ஏதோ அந்தந்த ஜெனரேஷன்ல எழும்புறது மட்டும் இல்ல, 2000 வருஷமா இருக்கிறதும் இருக்கு. 2000 இயர்ஸ் கல்ஸ் இருக்காங்க. இந்த பிசாசு கிட்ட நாம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன பிசாசு கிட்ட நாம கத்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்டே அது இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிறத கத்துக்க மாட்டோம். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ காரியங்கள் கத்துக்க வேண்டியிருக்கு. தாழ்மையை இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், பொறுமையை கத்துக்கணும், அன்பா இருக்கிறது எப்படி கத்துக்கணும், இதெல்லாம் கத்துக்கணும். ஆனா பிசாசுகிட்டையும் ஒரு சில விஷயம் இருக்கு, அது நம்ம ஆண்டவர்கிட்டையும் இருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவை மோசம் போக்குறதுக்கு அல்லது அந்த ஆத்மாவை நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவன் எடுக்கிறதான முயற்சி, சோர்ந்தே போக மாட்டான். உதாரணமா மோசே பிறக்கும் போது கொலை செய்யறதுக்கான ஒரு முயற்சி நடந்தது. அங்க ஆரம்பிச்சு மோசே அவன் எந்த இடத்துல ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா, 120வது வருஷத்துல ஜெயிச்சிருவான். கோபம் கொண்டு அவர் கண்மலையை அடிச்சிருவார். அவன் பிசாசு மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணினான் அப்படின்னு யூதால வாசிக்கிறோம். அப்போ 120 வருஷம் ஒருத்தரை ட்ரை பண்ணியிருக்கிறான் பாருங்க. அவன் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் பிறக்கும் போது ஆரம்பிச்ச அதுக்கப்புறமா எத்தனை தடவை அவளை கொலை செய்ய பார்த்தார்கள் வந்துகிட்டே இருக்கும். கடைசியா கொல்கத்தால கொலை செய்வார்கள். இடைப்பட்ட காலம் 33 வருஷம். ஸோ இந்த 33 வருஷமும் அவன் ட்ரை பண்ணியிருக்கான். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அவன் ஒரு ஆத்மாவை கொல்லவும் அழிக்கவும் நினைக்கிறான்னா, அது பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் அது மேலே அவனுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கும். அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எபேசு சபையில் இந்த உபதேசத்தை அவன் ஆரம்பிக்கிறான். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, 3வது சபை காலத்தில் போய் அதை சக்ஸஸ் பண்ணுறான், சபைக்குள்ளே கொண்டாந்துடுறான். முதல் சபையில் தடுக்கப்படுது, 3வது சபையில் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 சபையின் காலத்திலும் அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான்.
அப்ப சபை என்ன பண்ணிருக்கணும்? 3 காலத்திலும் அதை எதிர்த்து கொண்டே இருக்கணும். ஒரு காலத்துல எதிர்க்கிற சபை ஒரு காலத்துல அதை அக்செப்ட் பண்ண தொடங்கிருச்சு. இது சபை கிட்ட இருக்கிறதான வீக்னஸ். நம்முடைய மூதாதையர்கள் காலத்துல சில உபதேசம் கடினமாய் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்தை அன்னைக்கு உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு அந்த உபதேசம் எல்லாம் என்னவோ படிப்பறிவில்லாத ஊழியக்காரர்கள் சொன்னது போலவும், இன்னைக்கு இருக்கிறவர்கள் பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுனால, பைபிள் காலேஜ் முடிச்சதா தப்புன்னு சொல்லல, பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுனால அந்த உபதேசம் எல்லாம் குப்பை மாதிரியும் தெரியுது. நான் சொல்லுவேன், நாம் இன்னைக்கு படிச்சு விட்டு செய்கிற காரியத்தை அவர்கள் அன்னைக்கு படிக்காமல் ஆவியில் செய்தார்கள். இப்ப பாருங்க, அவங்க எதனால இயேசு கிறிஸ்துவோட சிலையோ அல்லது அவருடைய போட்டோவையோ எதிர்த்தாங்கன்னு தெரியாது. ஸ்பிரிட்ல எதிர்த்தாங்க. சபைகளுக்குள்ள வீடுகளுக்குள்ள அதை வைக்கக்கூடாது, இயேசு பார்த்துட்டு போட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்போ? நான் சொல்றது 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு இயேசு போட்டோ வைக்க கூடாதுங்கிறதுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுக்குறோம். என்ன ப்ரூஃப் கொடுக்குறோம்? அந்த இயேசுவோடைய மாடல் யாரு, யாரை வச்சு வரைஞ்சாங்க, எத்தனாம் நூற்றாண்டுல கொண்டு வரப்பட்டது, அது வந்து இயேசு கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யாரு, எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரோம். இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய இயேசுநாதர் படத்துக்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இயேசுநாதர் படத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், எல்லாத்தையும் கொண்டு வரோம். அப்படி வரும்போது அது இயேசுநாதர் இல்லைன்னு ப்ரூஃப் பண்றோம். அப்படி சொன்னாலுமே கேட்காத ஒரு குரூப் இருக்கு. ப்ரூஃப் எதுவுமே இல்லாத காலத்துல எப்படி அவங்க சொன்னாங்க? அதான் ஸ்பிரிட்ல நடத்தினாங்க. அந்த ஆவியில நடத்தும் போது அவர்களை எதிர்க்கிறார்கள். சில விஷயத்த வேணான்னா வேணாம் தான். அவங்க ஏன் சொன்னாங்க? அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் சொல்றார் வேணாம்பா, அவ்வளவுதான். ஏன் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. ஒரு நாள் வரும், அதை எக்ஸ்பிளைன் பண்ற காலம் வரும். அன்னைக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் சொல்றது வெறும் இயேசுநாதர் போட்டோ மட்டும் இல்ல, உபதேசத்தை சொல்றேன். அப்ப சபை என்ன செய்து? அவங்க சொல்லக்கூடிய உபதேசத்தை அடுத்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவங்களாம் வந்துட்டு சும்மா ஃபெனடிக்ஸ் மாதிரி பேசுறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. இல்ல, அவங்க சொன்னதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு. அதை நாம தொடர்ந்து கடைபிடிக்கணும். நம்ம தொடர்ந்து படிப்பு வரும்போது நம்முடைய வேலை என்னன்னா, அவங்க சொன்னதை மீடியா வைஸ் அல்லது அகாடமிக் சைட்ல நம்ம ஸ்ட்ராங் பண்ணணுமே ஒழிய அதை எதிர்க்க கூடாது, அதை உடைக்க கூடாது. அவங்க ஏன் சொன்னாங்கன்றத நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நமக்கு நாலேஜ் கிடைக்கும் போது அதை வச்சு ப்ரூஃப் பண்றதுக்கு தான் நாலேஜ் ஒழிய, அவங்க சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு பேர் நாலேஜ் கிடையாது. அவங்க ஏன் சொன்னாங்க ஸ்பிரிச்சுவலிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் சொன்னவைகளில் பெரும்பான்மையானவைகள் 100% ஸ்பிரிச்சுவல். அதை நம்ம அப்படியே பொக்கிஷ மாதிரி எடுக்கணும். இன்னைக்கு நமக்கு அது முடியலன்றதுனால அது தப்பு கிடையாது. நான் முடியலன்னு ஒத்துக்கணும். ஒருவேளை ஒரு தெய்வீக சுகத்தை எடுத்துக்கோங்க. தெய்வீக சுகம் என்பது 100% இன்னைக்கும் சாத்தியம். என்னால முடியலன்னு வச்சுப்போம், ஆனா அது இல்லைன்னு ஆயிடாது. அப்படி தெய்வீக சுகத்துக்கு காத்திருக்கிறவனை பைத்தியக்காரன்னு சொல்லக்கூடாது. அவர் பைத்தியக்கார மாதிரி தெய்வீக சுகத்துக்கு காத்திருக்கிறார் இல்ல, அது அவருக்கு அவருடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதானது. அவர் செய்யறாரு. சக்சஸ் பண்ணவங்க இருக்கிறாங்களே, பைபிள்லயும் இருக்கிறாங்க, நம்ம காலத்திலயும் இருக்கிறாங்க. நம்மளால முடியல, நாம என்ன செய்யணும்? ஒத்துக்கணும், அவ்வளவுதான். நாம அந்த அளவுக்கு ஃபெய்த்ல இல்லைங்க, அவங்க இருக்கிறாங்க, சோத்திரம், அவ்வளவுதான். ஆனா அது இருக்கு, ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரி அது ஒரு உதாரணம். அந்த மாதிரி உபதேசமும் இப்ப எப்படி பிசாசு பாருங்க, ஒரு உபதேசத்தை எப்படி பிடிச்சுக்கிட்டே வராம பாருங்க. இது மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டுல இருந்து பிடிச்சுக்கிட்டு வருவான். பழைய ஏற்பாட்டுல பாபேல்ல அவங்க என்ன உபதேசத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த உபதேசத்தை இன்னைக்கு வரைக்கும் அவன் ஃபாலோ பண்றான். பாபிலோனியன் பேகன் வர்ஷிப் இன்னைக்கும் இருக்கு. ஆண்டவரே சொல்றாரு, சகல அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய் எது? மகா பாபிலோன் ரகசியம் 17:5 ரெவலேஷன். அப்போ மோர் தென் 4000 இயர்ஸ் அவன் அந்த டாக்டரினை கொண்டு வரான் பாருங்க. அந்த பொறுமையும் அந்த காரியமும் சபைக்கு இருக்கணும். நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த, அப்போஸ்தலர்கள் சொல்லிக் கொடுத்த உபதேசத்தை கொண்டாடணும். அதெல்லாம் சாத்தியம் இல்லை இந்த காலத்துக்கு. அதெல்லாம் இல்லை. மாடர்னைஸ் சர்ச்னு வந்துட்டா டாக்டரின் அப்போஸ்தலர் டாக்டரின் தான். இது நீ எவ்வளவு மாடர்னா வேணா சர்ச்சில் வச்சுக்கோங்க. மால் மாதிரி கட்டுங்க, ஆடிட்டோரியம் மாதிரி கட்டுங்க, இல்லை நீங்க சினிமா தியேட்டர் மாதிரி கூட கட்டுங்க. ஆனா உபதேசம் 2000 வருஷம் பழசு. அப்போஸ்தலர் உபதேசம் தான். நீங்க எவ்வளவு மாடர்னைஸ்டு சர்ச்சா இருந்தாலும், எவ்வளவு மாடர்னைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்குள்ள இருந்தாலும், டாக்டரின் வெரி 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 ஓல்டு டாக்டரின். அதை மாற்றவே முடியாது, மாற்றவும் கூடாது. அதுதான் அப்போஸ்தலர் உபதேசம். அப்ப அந்த அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு அகைன்ஸ்டா கொண்டு வரப்படும் போது நாம் அதை எதிர்க்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் எல்லா காலத்திலும். இப்ப ஃபர்ஸ்ட் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் இல்லையா, நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம். இந்த நிக்கோலாய் மதஸ்தார் யார்?
இவங்களை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்கு, இது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நிக்கோலாய் அப்படின்னா விக்டரி ஓவர் த பீப்புள் அப்படின்னு அர்த்தம். அது வந்து கிரேக்க வார்த்தை. நிக்கோலாஸ், நிக்கோலாய் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டரி ஓவர் த பீப்புள், விக்டரி த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களை ஜெயிப்பது அப்படின்னு அர்த்தம். இது எங்கிருந்து வந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இங்க இருந்தா வந்திருக்கலாம், உபதேசம் இருக்கு, பட் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாங்க, இங்க இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. எங்க அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்துல அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க, பந்தி விசாரிப்புக்கும் மற்ற காரியத்துக்கும் சில சகோதரர்களை அவங்க என்ன செய்யறாங்க, செலக்ட் பண்ணிக்க சொல்றாங்க. இந்த யோசனை 5வது வசனம், சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது அப்படின்னு இருக்கு. கர்த்தருக்கு இல்லை, அதான் முக்கியம். இது கர்த்தருடைய திட்டம் கிடையாது. கர்த்தர் இந்த திட்டத்தை பண்ண சொல்லலை. இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பிலிப்பையும், பிரகோரையும், நிக்கானோரையும், தீமோனையும், பர்னமேனையும், யூத மார்க்கத்தில் அமைந்தவனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அப்படின்னு இருக்குது. இந்த 7 பேரை தெரிந்து கொள்ள சொல்றாங்க இல்லையா? இந்த 7 பேர்ல ஒருத்தன் தான் நிக்கோலாய். இவனா இருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இவனா இருக்கலாம். ஏன் இவனா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவன் இந்த காலகட்டத்தில் மட்டும் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் மட்டும் 3வது மார்க்கத்துக்கு வந்துட்டான். ஸ்டெபிள் இல்லாதவன் இவன். முதல்ல வந்து அந்தியோகியா பட்டணத்தை சார்ந்தவன், ஆன்டியோகஸ் கிரேக்க பட்டணத்தை சார்ந்தவன். அங்கிருந்து யூத மார்க்கத்தில் அமைந்தவன். அவன் என்ன செய்யறான்னா, நியாயப்பிரமாணத்துக்குரிய ஜூடிசமுக்கு வரான். எங்கிருந்து? கிரேக்க மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கத்துக்கு வரான். இப்ப 3வது அப்போஸ்தலர் உபதேசம் வரும்போது யூத மார்க்கத்திலிருந்து அப்போஸ்தலர் உபதேசத்துக்குள்ள அவன் கடந்து வரான். யூத மார்க்கத்தில் அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவன் இந்த மாதிரி மார்க்கம் மாறிக்கிட்டே இருக்கிறான். கிரேக்க மார்க்கத்திலிருந்து யூத மார்க்கம், யூத மார்க்கத்திலிருந்து அப்போஸ்தலர் உபதேசம், இப்படி மாறி மாறி வரதுனால மேபி இவனா இருக்கலாம். ஏன்னா இப்போ அடுத்த பிரச்சனை வருது, உபதேச பிரச்சனை தான் வருது. ஆதி திருச்சபையில் இருக்கு எபேசு சபையின் காலம் என்பது அப்போஸ்தலருடைய காலம். ஸோ அந்த காலத்துல தான் இருக்கு. ஸோ மேபி இவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த உபதேசக்காரங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களை பத்தினதான சில குறிப்புகள் வந்து நமக்கு வலைத்தளத்தில் கிடைக்குது. அதுல மிக முக்கியமாக 3 காரியங்கள் அவங்களை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நியாய பிரமாணத்தை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியதான இங்க கொண்டு வந்து, இந்த பிரச்சனை வந்து ஆதி திருச்சபையில் ரொம்ப இருந்துச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது பேதுரு வந்து நியாய பிரமாணத்துக்கும் இந்த சுயாதீன பிரமாணத்துக்கும் போராடுவார். 2த்துக்கும் நடுவில் இருந்துட்டு மாட்டிட்டு முழிப்பார். யூதர்கள் வரும்போது நியாயப்பிரமாணம் மாதிரி நடந்துப்பாரு, யூதர்கள் இல்லாத போது போயிட்டு புறஜாதியரை உட்காந்து சாப்பிடுவாரு, அவங்க வந்தோடனே ஏந்திரிச்சிருவாரு. இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை பவுலுக்கும் இருக்கு. பவுலும் பார்த்தீங்கன்னா புறஜாதியார்கிட்ட போய் ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது அவர் என்ன சொல்லிடுவாங்க, இவர் புறஜாதியாரா மாறிட்டாரு, ஊருக்குள்ள விடாத தேவாலயத்துக்குள்ள விடாருன்னா அவரும் போய் அங்கே போய் என்ன பண்ணுவார், எல்லாரும் மாதிரியும் பணத்தை கட்டி எல்லாம் செய்வார். ஸோ அவருக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் இது ஒரு பெரிய பிரச்சனை. யூத மார்க்கமும் அப்போஸ்தலர் உபதேசமும் போட்டு ரெண்டும் இழுபறியா இருந்த காலகட்டம். அப்போ அந்த காலத்தில் இப்போ என்ன பண்ணாங்க, நிறைய பேர் அப்படியே நியாயப்பிரமாணத்தை இந்த அப்போஸ்தலர் உபதேசத்துக்குள்ள மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு ரிவைஸ்டு வேர்ஷனாக மாற்ற விரும்பினாங்க. அதை தான் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஒட்டைக்கிறாரு. நியாயப்பிரமாணம் வந்து உன்னை எதுவுமே செய்யாது, நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சும்பாரு. நியாயப்பிரமாணத்தினால ஒரு பிரோஜனம் இல்லை, நியாயப்பிரமாணம் இருந்ததுனால பாவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒழிய அது எனக்கு மீட்பை கொடுக்கல. நியாயப்பிரமாணம் எதுவும் கலாத்தியருக்கெல்லாம் எழுதும் போது நியாயப்பிரமாணத்தை அட்டமோஸ்ட் அடிச்சு உடைச்சிருவார். அப்படி இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணத்தை உள்ள கொண்டு வரணும். இன்னும் உங்களுக்கு நமக்கு இன்னைக்கு உள்ள காரங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, பழைய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களை நம்ம உள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு அந்த வசனம் எப்படி வந்துருச்சுன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. இது எல்லாமே லிட்ரலியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூ டெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவலி. நியூ டெஸ்ட்மெண்ட்ல உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு எந்த விதமான ப்ரூஃபும் உங்களுக்கு கிடையாது. அப்போ உலக பிரகாரம் ஆசீர்வாதம் கிடையாதா? உலக பிரகாரம் ஆசீர்வாதம் பொருட்டே கிடையாது, அதுக்கான உபதேசமே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்? நீ ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கை நீ கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வேர்ல்ட்லி பிளெஸிங் அதோட கூட வந்துடும். இது நீங்க தனியா ஒரு இது அதோடைய டெய்ல்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கோடைய வால் தான் இது. நீங்க போயிட்டே இருந்தா அந்த வால் பின்னாடியே வரும். அது ஒண்ணுமே செய்வானா. இப்போ 23ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கோங்க.
சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிறார். அப்ப கர்த்தர் நடத்துற பாதையில் நான் போயிட்டே இருப்பேன். சங்கீதம் எப்படி முடியுது? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் காட்டுற பாதையில் நான் போயிட்டே இருப்பேன், நன்மையும் கிருபையும் என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? நன்மையும் கிருபையும் கேளு, நன்மையும் கிருபையும் தேடு, ஆண்டவர் உனக்கு அதை கொடுப்பார்னு சொல்லி கொடுக்குறோம். இட்ஸ் a ராங் டாக்ட்ரின், தப்பான வியூ. அதுதான் நமக்கு டோட்டல் பைபிளுமே வேர்ல்ட்லி பிளெஸிங்காக தான் எழுதப்பட்டது நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பைபிள் அதுக்கு தேவையே இல்லை. ஏன்? வேர்ல்ட்லி பிளெஸிங்க்கு பைபிளை விட நல்லா சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. 100 நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி, தொழிலதிபர் ஆவது எப்படி, கோடி கோடியை சம்பாதிப்பது எப்படி, எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆள் இருக்கு வெளியே. ஆனா பரலோகத்துக்கு போவது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தான் பைபிள். நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க தான் பைபிள். மெய்யான தேவன் யார் என்பதை சொல்லிக் கொடுக்க தான் பைபிள். அப்ப இந்த பைபிளை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டு பிளெஸிங், இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட்டுங்க. இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டோட மிக்ஸ் பண்ணி படிக்கணும். அது ஒரு தனி ஸ்டடி. அந்த ஸ்டடியில தான் நீங்க வந்து உண்மையிலேயே காடோடைய மிகப்பெரிய பிளானை புரிஞ்சுக்கவே முடியும். இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள பயங்கரமா மறைஞ்சிருக்கும். நம்ம என்னமோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு ஒமிட்டட் போர்ஷன் மாதிரி வச்சிருக்கிறோம். ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு, அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இது மேலே நமக்கு தேவையில்லை அப்படி போதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க. பயங்கரமான மதியினம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள தான் நியூ டெஸ்ட்மெண்ட்டோட சீக்ரெட் வந்து புதஞ்சிருக்கு. அப்படியே இது உள்ள இருக்கிறதால நீங்க ரிவீல் பண்ணி எடுக்கலாம் அதில். அப்படி இருக்கும்போது இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டோடைய பிளெஸிங் எல்லாமே ஸ்பிரிச்சுவல். அதனால தான் பவுல் தெளிவாக எழுதுறார் கொலோசியருக்கு எழுதும்போது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள், பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளே நாடுங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிறது அவருடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளே நாடுங்கள். இன்னும் நீங்க போக 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 பார்த்தீங்கன்னு சொன்னா, இம்மைக்குரியவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் தேடுவீர்கள், நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. ஸோ இது வந்து அவங்க இந்த வேர்ல்ட்லி பிளெஸிங் உள்ள கொண்டு நுழைச்சிட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் இந்த நியாயப்பிரமாணமும் உள்ள வந்துடும். இந்த நியாயப்பிரமாண ஆசீர்வாதத்தை நம்ம அப்படியே இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம என்ன கொண்டுட்டோம்? கிரேஸ் டாக்ட்ரின், இல்லைன்னா ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அப்படி வச்சிருக்காங்க. வச்சுட்டு உனக்கு இந்த பூமியில ஆண்டவர் வீடு கொடுப்பார், காரு கொடுப்பார், ஜெட் ஃபிளைட் கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், எதை வேணாலும் கொடுக்கட்டும். நீ எங்க வச்சிருக்க போற எல்லாத்தையும்? எத்தனை வருஷம் இருக்க போற? 70 பலத்தின் மிகுதினால் 80. இந்த 70 வருஷமும் 24/7 365 டேஸ் நீ தேவனோடு கூட சஞ்சரித்தால் கூட உன்னால் பரலோகத்தை அடைய முடியாது. ஏன்? நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தைன்னு சொல்லுது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முதல் 25 வருஷம் போயிருச்சு, ஆண்டவர் அறியாமலேயே போயிருச்சு. கடைசி 15-20 வருஷம் ஒன்றும் பண்ணவும் முடியாது, அப்படியே உட்கார வேண்டியதான் எங்கேயாவது போய். இடையில இருக்கிற ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இதுல தான் நீ தேவனை தேடி கண்டுபிடிச்சு சஞ்சரிச்சு பரலோகத்தின் பொக்கிஷங்களை எடுத்து பரலோகத்துக்கு போற ரூட்டை கொண்டு போய். இதை பத்தி எந்த கவலையுமே கிடையாது. இந்த பூமிக்குரியதை இம்மைக்குரியதை பத்தி போதிக்கிறதான மிக மோசமான கண்டிஷனில் இன்னைக்கு கடைசி கால சபை. இந்த கடைசி கால சபைக்கு இருக்கிற மிகப்பெரிய போராட்டத்தில் ஒன்று இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின். இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரினை குறித்து மிகுந்த எச்சரிக்கையாயிருங்கள். இந்த பூமியில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு பரலோகம் தயாராக இருக்கிறது. எனக்கு எப்பவுமே ஆண்டவர் சொல்லி கொடுத்தது தான். அறுப்பு மிகுதி, ஆட்கள் குறைவு. அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்ன இயேசு, அறுப்புக்கு ஆட்களே இல்லைன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எஜமா அறுக்கிறதுக்கு அருவாளை கொடுப்பாரா மாட்டார? இல்ல அருவாள் இருக்கிறவன் தான் வானா சொல்லுவாரு, நான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தரேன்ப்பா, நீ வந்து அறுப்புக்கு வந்தா போதும், சொல்லவே மாட்டாரா? இன்னைக்கு ஒரு எம்என்சி கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா, மல்டிநேஷனல் கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனிக்கோ ஏதோ ஒன்று போனீங்கன்னா, இன்னைக்கு விட்டுருங்க, இந்த 1.5 years 2 years விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அவங்களே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, காஃபி டைம் எல்லாமே இருக்கும், அங்கே லஞ்சு டின்னர் எல்லாம் இருக்கும். போதாததுக்கு உங்களுக்கு வீக்லி ஒன்ஸு ரெக்ரியேஷன் எல்லாம் வச்சு வீக்கெண்ட்ஸு அது இதுன்னு கொடுத்து, ஏன் அவன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுற உடனே அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனநிலை மென்டாலிட்டி. சில கம்பெனிஸ் எல்லாம் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஏறின உடனே அந்த பஸ்ஸே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ லக்ஸூரியஸ் பஸ், அவ்வளோ கம்ஃபர்ட்டாக போகிறதுக்கு வச்சுருக்கிறாங்க. ஒரு உலக பிரகாரமான ஒரு அரசாங்கமே கம்பெனியோ இப்படி செய்யும் போது
பரலோகம் உங்களை எவ்வளவு கம்ஃபர்ட்டா வச்சுக்கும் தெரியுமா? நீங்க நினைக்கிற கம்ஃபர்ட் வேற. நம்ம உடனே என்ன நினைப்போம்? கம்ஃபர்ட்னா நமக்கும் ஒரு 3 பெட்ரூம்ல வீடும், அப்படியே நல்ல வாசல்ல தோட்டமும், 2 காரும், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அப்படியே அப்படி ஊழியம் அந்த ஊழியம் பண்றதுக்கு இது இல்லை. இது அந்த ஊழியம் வராது. இது எது தெரியுமா? நான் மரித்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இதோட நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதோட வேலையை நான் சாவது தான். நான் இல்லாம போனோம், அவர் இருக்கணும். என்னை நானே சிலுவையில் அறிந்திருக்கிறேன். அப்ப இந்த வேலையோட வேலை என்ன? முக்கியமான வேலை என்ன? ஒரு பக்கம் நான் இயேசுவை சொல்றேன், இன்னொரு பக்கம் நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன், சாகணும், என்னை தொலைக்கணும், என் அடையாளம் தொலைக்கணும். நான் அல்ல, இனி கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார். என்னை தொலைக்க 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 அவர் பெருக பெருக பெருக, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நான் காணாம போனோம், அவர் இருக்கணும். நான் ஊழியத்தை முடிக்கும் போது நான் இருக்கவே கூடாது, மறைஞ்சிருக்கணும், அவர் மட்டும் வெளிப்பட்டிருக்கணும். This is ministry, நியூ டெஸ்ட்மென்ட் மினிஸ்ட்ரி. அதுதான் பவுல் எழுதுறாரு. இனி கிறிஸ்துவையே நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். நானே இருக்க மாட்டேன், என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ எனக்கு கொடுக்கப்படுகிற ஃபெசிலிட்டி எதுக்கு தெரியுமா? என்னை தொலைக்கிறதுக்கு. என்னை தொலைக்கிறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ எல்லாத்தையும் ஹெவன்லி கவர்மெண்ட் செய்யும். அதோட எனக்கு சாப்பாடு தேவையா சாப்பாடு கொடுக்கும், ட்ரெஸ் தேவையா ட்ரெஸ் கொடுக்கும், எனக்கு பிள்ளைகளுக்கு என்னுடைய சந்ததிக்கு என்ன தேவை அதை கொடுக்கும். நான் என்ன எதிர்பார்க்குறேன்? இந்த உலகத்தில் வேலை செய்கிறவன மாதிரியே நானும் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அதை பரலோகம் இல்லை. அதுக்கு நீ இந்த மினிஸ்ட்ரி லைக் படாது. இது வேற, இது ஹெவன்லி கவர்மெண்ட். இதுக்கும் அப்படியே ஹெவனுக்கும் பூமிக்கும் என்டையர்லி டிஃபரெண்ட். இப்போ ஆண்டவர் சொல்றாருல, உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்தில் உங்களுடைய ராஜ்யம் செய்யப்படுவது போல பூமியில். பரலோகம் ஃபுல்லா ஸ்பிரிட், இது ஃபுல்லா ஃப்ளஷ். இது காணக்கூடியது, இது பார்க்கக்கூடாதது. புரியுதுங்களா? இது மரணத்துக்குரியது, அது மரணம் இல்லாதது. இது அழிவுக்குரியது, அது அழிவு இல்லாதது. இது பாவம் உள்ளது, அது பாவம் இல்லாதது. இதுக்கு ஒரு டைம் இருக்கு, அது எட்டர்னல். என்டையர்லி ஆப்போசிட். அப்போ ஆப்போசிட்டா இருக்கிற வேர்ல்டுக்கு நான் போக போறேன், ஆப்போசிட்டா இருக்கிற வேர்ல்டுக்கு நான் ப்ரொமோஷன் ஆக போறேன்னா அதுக்கேற்ற மாதிரி தானே என்ன மாத்துவாரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் மாறணும்னா அதுக்கேற்ற மாதிரி தானே எனக்கு ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுப்பாரு. நான் என்ன கேட்கிறேன்? இந்த பூமியிலே வாழ்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கேட்கிறேன். அதுக்கு இந்த மினிஸ்ட்ரி லைக் படாது. இந்த மினிஸ்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது எப்படின்னா அவர் பெருகிக்கிட்டே வருவாரு, நான் குறுகிக்கிட்டே போவேன். இந்த மினிஸ்ட்ரியை முடிக்கும் போது கிறிஸ்து நிப்பாரு, நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கக்கூடாது. எங்கேயா போனா? எலியா காணாம போயிட்டான், பவுல் காணாம போயிட்டான், பேதுரு எப்படி இருப்பார் தெரியாது, காணாம போயிட்டாரு. கிறிஸ்து மட்டும் நிப்பாரு. அதுதான் மினிஸ்ட்ரி. ஸோ நீங்க இந்த வேர்ல்ட்லி பிளெஸிங்கை உள்ள கொண்டு வராதீங்க. வேர்ல்ட்லி பிளெஸிங் என்பது இவங்க சொல்ற பிளெஸிங்கே வேற. இவங்களுக்கு இதெல்லாம் பிளெஸிங்கா தெரியுது. இதெல்லாம் பிளெஸிங்னு யார் சொன்னா? முதல்ல நம்மளா நினைச்சுக்கிறோம். இப்ப பாருங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்றது பிளெஸிங். நம்மளை பொறுத்த வரைக்கும் போய் லீ மெரிடின்லயோ அல்லது பெரிய ஹில்டன் குரூப்ஸ்லயோ போய் உட்காந்து சாப்பிட்றது பிளெஸிங் நமக்கு. இந்த ரோட்ல இருக்கிறவனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல கூட போய் உட்கார வச்சு சாப்பிட்டா அதுவே அவனுக்கு பெரிய பிளெஸிங். அவன் என்ன சொல்லுவான்? இன்னைக்கு பெரிய கடவுள் ஆசீர்வதிச்சாரு, இன்னைக்கு கூட்டு போய் ரெஸ்டாரண்ட்ல உட்கார வச்சு எனக்கு நல்லா சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, மீஹூன் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால அவனுக்கு அது பிளெஸிங். அப்போ பிளெஸிங்கோடைய அளவு தான் என்ன? எதுதான் பிளெஸிங்கோடைய உண்மையான பிளெஸிங்? இது எதுவுமே பிளெஸிங் கிடையாது. பிளெஸிங் என்பது உள்ள இருக்கு. இவ்வளோத்தையும் வச்சுட்டு பணக்காரன் சாப்பிட முடியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான் பாருங்க, அது பிளெஸிங்கா? எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆக்சிஜன் கிடைக்காம, சிலிண்டர் கிடைக்காம அப்படியே கார் ஓரத்தில் ஒருத்தன் படுத்திருந்தானே, அதுக்கு பேர் பிளெஸிங்கா? அவனை கூப்பிட்டு கேளுங்க, ஏப்பா யூ ஹேவ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், யூ ஆர் தி பிளெஸட் மேன். ஓ, ஒரு சிலிண்டர் கிடைக்கலையா, என்ன போய் பிளெஸட் மேன் சொல்றிய? அப்புறம் யார் பிளெஸட் மேன்? அங்க ஒருத்தன் நடந்து போறான் பாரு, என்ன ஜாலியா மாஸ்க் கூட போடாம ஜாலியா போயிட்டு இருக்கான் பாரு, உண்மையிலேயே அவன் தான் பிளெஸிங். அப்ப பிளெஸிங் என்பது என்ன? வெளியே இல்ல, உள்ள இருக்கு. உள்ள யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு பிளெஸிங்க தேவன் எனக்கு தந்திருக்கிறார். உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாதும் இந்த பிளெஸிங்கை விரும்பணும். இந்த பிளெஸிங் வர 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 இது போகும், அவர் நிப்பாரு, நான் காணாம போயிடுவேன். சோ நிக்கோலாய் மதஸ்தாருடைய ஃபர்ஸ்ட் உபதேசம் தான் இந்த கிரேஸ் டாக்டரின். இத சபைக்குள்ள அன்னிலிருந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அதிகம், அதுவும் வெளிநாட்டு சபைகள்ல ரொம்ப அதிகம். உங்களோட கண்ணை மாயையை மறைச்சு வச்சிருக்கான். அப்படியே ஒரு ஊழியக்காரன் சொன்னா he must be have the branded car, அதுல தான் இறங்கணும், அப்பதான் மரியாதை. நான் சொல்றேன், காருக்கு கிடைக்காத மரியாதை, நீ போட்டிருக்க கோட்டு சூட்டுக்கு கிடைக்காத மரியாதை, உன் கையில் இருக்கிற கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ்க்கு கிடைக்காத மரியாதை, உன் வாயிலிருந்து வெளிப்படும் ஒரு ரெவலேஷனுக்கு கிடைக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது
உன்மேல் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் இறங்கும். இதுதான் இப்போ இவ்வளோ இறங்கி நீ கார்ல போய் இறங்கி 2 பாட்டை பாடிட்டு என்டர்டைன் பண்ணிட்டு நீ ஏறி போயிடு. ஆனா இது கூட எதுவுமே இல்லை, நார்மலா போய் ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ள நடத்திட்டு போயிடு. எது பிளஸ்ஸிங்? அதுதான் பிளஸ்ஸிங். இதெல்லாம் வேணான்னு சொல்ல, இதை நாடாதீங்க. கர்த்தர் கொடுத்தா வாங்கிக்குங்க, ஆனா நாம தேடி போக வேண்டாம். அதுதான் என்னுடைய டீச்சிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் தேவையில்லையா? இது மேல என் பார்வையே இருக்காது. நான் அப்படி போயிட்டே இருப்பேன். போயிட்டே இருக்கும்போது என் எதிரில் ஒரு ஆடி காரோ அல்லது ஹோண்டாவோ கிராஸ் பண்ணா ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். ஒரு நாள் அந்த கார்லயே நான் போனாலும் ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். என்னுடைய நோக்கம் பிரயாணத்தில் இருக்கிறது, நான் போகிற வாகனத்தில் இல்லை. என்னுடைய பிரயாணம் டைமில் இருக்கிறது, நான் போட்டிருக்கிற வாட்சில் இல்லை. என்னுடைய பிரயாணம் ஜீவனில் இருக்கிறது, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் இல்லை. அதுதான் விஷயம். வெரி சிம்பிள். அடுத்து நிக்கோலாய் மதஸ்தாருடைய அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இம்மோரலிட்டி. இம்மோர்டலிட்டி அப்படின்னா என்ன? இம்மாரலிட்டி வேற, இம்மோர்டலிட்டி வேற. இம்மாரல் அப்படின்னா நான் சொன்னது பழைய ஏற்பாடு படி இதுல நிறைய இருக்கு. இதை மத்தியமே நிறைய எடுக்கலாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்லி ஆபிரகாம் 2 மனைவி பண்ணாரு, யாக்கோபு 4 மனைவி இப்படின்னு சொல்லி நிறைய கல்யாணம் பண்ற ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே கூட இருக்கிறாங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமே 2 பண்ணது தப்பு, 3 பண்ணது தப்புன்னு இயேசுநாதர் சொல்லிட்டாரு. ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லை, உங்கள் இருதயத்தின் கடித நிமித்தமே மோசே அப்படி சொன்னான் அப்படின்னு ஆண்டவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. இவங்க அதை பிடிச்சிட்டு அலையிறாங்க. சரி, விட்டுருவோம். முதல்ல ஆசீர்வாதம், 2வது இம்மோரலிட்டி, 3வது இம்மோர்டலிட்டி, சாவாமை. இது அடுத்த உபதேசம். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த சாவாமை குறித்து இப்ப நிறைய பேர் பேசுறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாவாமை பத்தி நிறைய பேர் நீங்க கேள்வி கூட பட்டிருப்பீங்க. ஆனா இது எங்க உள்ள உபதேசம் தெரியுமா? ஏதேன்ல உள்ள உபதேசம். இயேசு ஆண்டவர் நீ சாவேன்னு சொல்றாரு. சாப்பிட்டா அவன் சொல்றான் பிசாசு நீ சாக மாட்டேன்னு சொல்றான். இப்ப எடுத்துக்கோங்க. இப்பவும் ஆண்டவர் சொன்னாரு, உலக பிரகாரமான மாம்சத்தை குறித்து ஆண்டவர் பேசவே இல்லை. நித்திய ஜீவனை பத்தி தான். ஒருவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னா என்னன்னா, நீ சரீரத்துல மறைத்தாலும் நீ ஆத்மாவில் பிழைத்திருப்பேன்னு அர்த்தம்.